பாருங்கள், நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பாவக்காய் பொரியல் பண்ண போகிறோம். இது வந்து கசக்காத அளவு இருக்கும். புளி எதுவுமே சேர்க்க வேண்டாம். கசக்காமே நம்ம வந்து என்ன செய்யலாம், கசப்புத்தன்மை இல்லாமையே நம்ம வந்து இந்த பாவக்காய் பொரியல் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்ன அப்படின்னு பாருங்கள். வந்து மஞ்சத்தூள் சிறிதளவு, அப்புறம் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள், அப்புறம் 2 பல் பூண்டு, 1/2 பச்சை மிளகாய், தக்காளி ஒரு 1.5 பழம், பெரிய பழமாக இருந்தால் ஒரு பழமும் ஒரு சின்ன பழமும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து தேங்காய், அப்புறம் தேவையானதுக்கு அந்த பாவக்காய் பொரியலுக்கு தேவையான உப்பு எடுத்துருக்குறோம். அப்புறம் வந்து தாளிப்புக்கு தேவையானவை என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் வந்து என்ன அப்படின்னா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, இதுவும் வந்து தாளிப்புக்கு தேவையானவை. கடுகு வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், அதுவும் தாளிப்புக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிறோம். தேவையான பொருட்கள் இது. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காவை சிறிது நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா பொடிசாக, அதான் வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம அரிஞ்சுக்கணும். அரிஞ்சிட்டு அதில் 3/4 வாசி வந்து என்ன அப்படின்னு எடுக்கணும்னா சாம்பார் வெங்காயம் நல்லா உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கலாம். அதை அரிஞ்சு வச்சுக்கிட்டு நாம் வந்து என்ன செய்யணும்னு தனித்தனியாக அரிஞ்சு வச்சுக்கணும். அரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பொடிசாக, அதாவது சிறியதாக அரிஞ்சு வச்சுருக்க அந்த பாவக்காய் துண்டுகளை எடுத்து வானலை வச்சு நாம் வந்து என்ன செய்ய போகிறோம்னா இப்போ வந்து வதக்க போகிறோம். பாருங்கள், வானலில் வச்சு நாம் வந்து என்ன செய்ய போகிறோம், வதக்க போகிறோம். முதல்ல வந்து என்னென்னா பாவக்காய் வந்து பாதி அளவு வதங்கணும். நல்லா வந்து பாதி அளவு நல்லா வதங்கின பிறகு சாம்பார் வெங்காயத்தை நம்ம வந்து அரிஞ்சு வச்சுருக்க சாம்பார் வெங்காயத்தை அது சிம்மிலே வச்சு வதக்கணும். இல்லை அப்படின்னா பாவக்காய் வந்து கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். சிம்மிலே வச்சு பாதி வதங்கின பிறகு நெய் சேர்த்து நல்லா வதக்கணும். நெய் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வெங்காயத்தை வந்து நாம் வந்து என்ன செய்யணும், போட்டு நல்லா வதங்கணும். சிம்மிலே வச்சு தான் வதங்கணும். வதங்கிட்டு வதக்கும் போதே நாம் வந்து என்ன செய்யணும்னா தேவையான உப்பை வந்து நம்ம அதில் உப்பும் லைட்டாக மஞ்சத்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கலாம், சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்மிலே வச்சா தான் நமக்கு வந்து அடி பிடிக்காது. எண்ணெயும் ரொம்ப தேவைப்படாது. ஏற்கனவே எண்ணெயும் வந்து அளவோடு நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். இப்போ நெய் வந்து கரையும் கொழுப்பு தான். எண்ணெய் வந்து கொஞ்சம் கரையாத கொழுப்பு. அது வந்து என்ன அப்படின்னா உடல் உழைப்பு இருந்தால் அது வந்து வேகமாக வந்து என்ன செய்யும், கரையும். ஆனால் இது சுடுதண்ணி குடித்தாலே வந்து நெய் வந்து கரையும் கொழுப்புனா ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ வந்து நாம் வந்து தேவையான மசாலா எடுத்து வச்ச அந்த மசாலாவை வந்து நாம் வந்து என்ன செய்கிறோம், இது நல்ல பாதி வெந்த பிறகு இந்த மசாலாவை நம்ம வந்து அரைச்சிக்கிறோம். வந்து காஷ்மீர் மிளகாய் பொடி தனியாக எடுத்து வச்சுருக்கோம், மஞ்சத்தூள் எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள், தக்காளி, பூண்டு 2 பல் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து தேங்காய், இந்த தேங்காயும் வந்து சின்ன துண்டுகளாக அரைஞ்சிக்கணும். ஏன்னா தக்காளியை லாஸ்ட்டாக போட்டு தான் அரைக்கணும், இல்லாட்டா தேங்காய் வந்து அரைக்காது, சரியாக அரைக்காது. அதனால் வந்து லாஸ்ட்டாக தக்காளியை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அரைச்சி எடுத்த விழுதை வந்து நாம் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த வதங்கின பிறகு இந்த பாகற்காய் வதங்கின பிறகு இதில் அரைச்சி எடுத்த விழுதை நாம் வந்து என்ன செய்யறோம்னா அப்படியே கொட்டியிருக்கோம். சரிங்களா? அதை கொட்டிட்டு திரும்பியும் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா சிம்மிலே வச்சு நல்லா அழகாக மெதுவாக வதக்குறோம். இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, இதில் வைட்டமின் சி சத்து இருக்குது. இந்த வைட்டமின் சி சத்து வந்து நமக்கு வந்து என்னென்னா பல் சிதைவு ஏற்படாது, பல்லுக்கு நல்ல வலுவூட்டும், போன் ஸ்ட்ரென்த்து, அதை வந்து எலும்புக நல்ல உறுதிப்படுத்தும். இந்த 2 பயன்களும் இதில் இருக்குது. அடுத்ததாக வந்து பயன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா வைட்டமின் ஏ சத்து இருப்பதுனால நமக்கு கண் பார்வைக்கு வந்து நல்ல ஒரு பார்வைக்கு வந்து நல்லதாக இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா கபம், பித்தம், அப்புறம் வந்து குஷ்டம், இந்த மந்தமாக இருக்கக்கூடிய நிலை கூட நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா நீங்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா
பாகக்காய் தனியாக சாறு எடுத்து இந்த சாறுடன் நாட்டு சர்க்கரை சிறிதளவு வந்து சேர்த்துக்கணும். அப்போ பாகற்காய் சாரோட நாட்டு சர்க்கரை சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த நாக்கு பூச்சின்னு சொல்லக்கூடிய நம்ம குடற்பையில், அதான் வந்து குடற்பையில் இருக்கக்கூடிய நாக்கு பூச்சி வந்து என்ன செய்யணும்னா வெளியேறும். இது வந்து வயிற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பானமாக நம்ம இதனை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா வெள்ளை அணுக்கள் உற்பத்தி செய்யவும் இது ரொம்ப இதாக இருக்குது, அதான் வந்து உதவியாக இருக்குது. என்ன அப்படின்னா இதை சாப்பிட்டா வந்து வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆகும். இப்போ வெள்ளை அணுக்கள் வந்து எதுலலாம் இருக்குது அப்படின்னா மாதுளம்பழத்தில் இருக்குது, அப்புறம் பாகற்காயில் வெள்ளை அணுக்கள் இருக்குது. அதான் வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை உண்டு பண்ணக்கூடியது, அந்த ஆன்டிபயாட்டிக் வந்து அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை வந்து அது அந்த எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த பாகற்காய். இதில் வந்து வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்யுது. அப்புறம் சிவப்பு அணுக்கள்கள் பார்த்திங்கன்னா அதை வந்து ஹீமோக்ளோபின்னு சொல்லுவோம், இரத்த நிறமி, அதாவது சிவப்பு அணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஹீமோக்ளோபின்னு. இந்த ஹீமோக்ளோபின் வந்து ஏற்கனவே நம்ம நார்மலாக நமக்கு அதான் வந்து லேடிஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 இருக்கணும் ஹெச்பி, அப்புறம் வந்து ஜென்ஸுக்கு வந்து 14 இருக்கணும். ஆனால் அதுக்கு நம்ம குறைவாக இருந்தால் இந்த மாதிரி உணவுகளை நாம் வந்து என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். சிவப்பு அணுக்கள் அப்படின்னு சொல்லும்போது அது பேரிச்சை, ஆட்டினுடைய ஈரல், இதில் எல்லாம் அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து கீரைகளில் அதிகமாக இருக்குது. அது அதிகமாக வந்து ஊட்டச்சத்து நிறைந்த கீரை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பசலைக்கீரையும் இந்த முருங்கைக்கீரையிலையுமே அதிகமாகவே நாம் இருக்கலாம். எல்லா கீரைகளையுமே சத்து நல்லா இருக்குது. ஆனால் வந்து இந்த முருங்கைக்கீரையை நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு வந்து முகம் வீக்கம், கால் வீக்கம் இதெல்லாம் வந்து குறையும். இது வந்து சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யக்கூடியது. ஆக சிவப்பணு, வெள்ளை அணுக்கள் இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல ஒரு தேவையான இரத்த நிறமிகளாக நாம் வந்து இரத்த செல்களாக எடுத்துக்கிறோம். அது அடுத்து வந்து இதுக்கு ரத்தம் சிவப்பாக இருக்குதுன்னா அதுக்கு ஹீமோக்ளோபின் என்ற நிறமி இருப்பதுனால தான் ரத்தம் சிவப்பு நிறமாக இருக்குது. இப்போ பாவக்காய் பொரியல் வந்து நம்ம வந்து மசால் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டோம், நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தாளிப்பு நம்ம கொஞ்சம் கூட்டி வச்சு கூட வதக்கிடலாம், ஏன்னா மசாலா போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம மசாலா போடுறோம். மசாலா போட்ட பிறகு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிப்புக்கு தேவையானவை ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வாணலில் எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறம் கடுகு வெடித்த உடனே அந்த கடலைப்பருப்பை கொஞ்சம் முதல்ல போட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா அது பாதி வேகிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் குண்டு உளுந்தை போட்டுக்கலாம். குண்டு உளுந்து போட்டு அப்புறம் கருவேப்பிலை அதையும் வந்து போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு நம்ம வந்து என்ன செய்யணும்னா தாளித்த அந்த தாளிப்பை வந்து என்ன செய்யலாம், அப்படியே நாம் வந்து என்ன செய்யலாம்னா கொட்டிடலாம். இப்போ பாருங்கள் தாளித்து நல்லா வந்து தாளிப்பையும் கொட்டியாச்சு. அந்த மசாலா போட்டு அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த தாளிப்பை வந்து என்ன செய்கிறோம்னா எடுத்து போட்டுருவோம். தாளித்து ஊற்றிடுவோம். இப்போ தாளித்து ஊற்றிட்டு என்ன செய்யணும்னா ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். அந்த மசாலா வாடை எல்லாமே போயிடும், ஸ்மெல் எல்லாமே போயிடும். இந்த அது அந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் கொஞ்சம் வதக்கிடலாம். வதக்கிட்டால் இப்போ வந்து பாவக்காய் பொரியல் ரெடி. பாருங்க, முதல்ல வந்து அரைச்சி வச்ச நல்ல மசாலா எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் தாளிச்சிருக்கோம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எந்தவித கசப்புமே இருக்காது. உங்களுக்கு புளி சேர்க்க தேவையில்லை. புளியும் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது, மூட்டு வலி வரும். அதனால் வந்து இப்போ அளவுக்கு அதிகமாக புளியும் எடுக்கக்கூடாது. இப்போ இதுக்கு வந்து கசப்புத்தன்மை நீக்கிறதுக்கு நிறைய புளி சேர்த்தா தான் வந்து கசப்புத்தன்மை நீங்கும். ஆனால் அந்த கசப்புத்தன்மை இல்லாமலே நாம் வந்து என்ன செய்கிறோம்னா வதக்குறோம். இது ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இது வந்து நிறைய வந்து நோய்களை குணப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதனால் சுகருக்கும் சர்க்கரை வியாதிக்கும் இது வந்து என்னதுன்னா
கசப்புத்தன்மை இருப்பதனால இது வந்து சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் வந்து இந்த பாவக்காயில் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து என்னென்னா பாவக்காய் பொரியல் ரெடி பாருங்க. அதைக்காச்சும் அவ்வளோதான் முடிஞ்சது சரிங்களா. இப்போ ஆனால் சிம்மில் எந்த வித தண்ணியே எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா தொடச்சிட்டு தான் நம்ம வந்து அறியணும் சரிங்களா. இதான் என்னுடைய நன்மைகளும் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் வந்து நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்பவும் சுவையாக இருக்கும். ஆனால் வந்து அந்த புளி எதுவுமே சேர்க்காம நல்ல வந்து இந்த பொரியலை வந்து நாம் வந்து என்ன செய்யலாம் பண்ணிக்கலாம். இத்துடன் வந்து என்ன செய்கிறேன்னா முடிக்கிறேன்.